ஆவேசம் FTFSலேயே பார்க்க ஆசைப்பட்ட ஒரு படம். ஆனால் நேற்று நைட்டு தான் நடந்த படத்தை பார்க்க முடிஞ்சது. பெங்களூருக்கு படிக்க வர்ற 3 மலையாளி பசங்க அங்கே காலேஜில் சீனியர்ஸ்ட் அடி வாங்கி அவங்கள திரும்ப அடிக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும்னு பெங்களூரோட பார்பரா சுத்த ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க. அப்போதான் நம்ம கதை நாயகனான ரங்காவை அவங்க மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்? அஃப்கோர்ஸ் நம்ம ஃபாஃபா தான். எப்படி லாஸ்ட் இயர் இங்கே மார்க் ஆண்டனி ரிலீஸ் ஆயிருந்தப்போ எஸ்.ஏ. சூர்யா இல்லைன்னா அந்த படத்தையே பார்க்க முடியாதுங்கிற லெவலுக்கு ஒரு டாக் கொண்டு போச்சோ, கிட்டத்தட்ட அப்படிதான் இங்க இந்த படத்துல நீங்க ரங்காங்கிற கேரக்டர் இல்லாம வேற ஒரு கேரக்டர் வச்சு இந்த கதையை ஓப்பன் பண்ணிடலாம். ஆனா இந்த கதைக்கு ஒரு முடிவு ஒன்று கொடுக்கணும்ல. அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரங்கா வேணும். அந்த ரங்காங்கிற அந்த கேரக்டரை பண்றதுக்கு ஃபாஃபாவால மட்டும்தான் முடியும். இந்த இயக்குனர் இந்த கேரக்டர் பிளாங்கா அவர் எழுதுறப்போ அது எந்த அளவுக்கு அவுட் புட்டான வந்திருந்தது, என்ன நினைச்சு அவர் எழுதுனாங்கிறது நமக்கு கரெக்டா தெரியல. ஆனா ஃபாஃபா அவரோட பெர்ஃபார்மன்ஸால ஃபார்ஸோர் அதை ஒரு 10x டைம் பெட்டர் பண்ணியிருப்பாருங்கிறது தான் இப்போ இந்த படத்தை பார்க்குறப்போ நமக்கு கிளியரா தெரியுது. எனக்கு எக்ஸாக்டான நம்பருங்கிறது தெரியல, இன்னைக்கு டேட் வரை எத்தனை படங்கள் நான் பார்த்துருப்பேன்னு. பட் அட்லீஸ்ட் ஒரு 600-700 படங்களுக்கான வீடியோவாவது இந்த சேனலில் நான் பண்ணியிருப்பேன். இது இல்லாமல் நான் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கான வீடியோ பண்ணலை அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தாலே அது ரொம்ப பெருசாக போகும். இவ்வளோ படங்கள்ல எத்தனையோ கேரக்டர்ஸை நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ரைட்டிங்கால ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு செதுக்க முடியுங்கிறது நேற்று இந்த படத்தை பார்க்குற வரை எனக்கு தெரியல. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது என்னால். இந்த கேரக்டர் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக தான் ஓப்பன் பண்ணி கொண்டு போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி சூடேற்றி அந்த கேரக்டர் யாரா இருப்பான், என்னதான் அந்த கேரக்டர், அவனை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா சூடேற்றி கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல அவங்க ரிவீல் பண்றப்போ இப்ப போடுங்கூட அந்த டெம்ப்ளேட்டை. இதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் இப்போ வர்ற போற படங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு. அது எதுலையுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நான் இப்போ இந்த படத்துக்கு இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண விரும்புறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல ஆல்மோஸ்ட் அத்தனை கேரக்டருக்குமே நல்ல ஒரு ரைட்டிங்கிறது இருக்கும். ஆனா வேற எந்த ஒரு கேரக்டராலையும் ரங்கா முன்னாடி நிக்க முடியல. ஆனா ரங்கா இருக்கிறப்பவே சைனான 2 பெரிய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு அம்பன், இன்னொன்னு நஞ்சப்பா. நஞ்சப்பாங்கிற அந்த கேரக்டர் தான் யாருங்கிறத ரிவீல் பண்றப்போ டைலாக் மூலியமா இல்ல ஒரு காட்சி ஒன்று இருக்கு. படம் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு காட்சி எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் ரிலீஸ் ஆயிருந்தப்போ ஏஜென்ட் டீனாங்கிறது நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்ததோ அதுக்கு சிமிலரான ஒரு கூஸ் பம்ப் ஒன்று அந்த நஞ்சப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் காட்சியில. டவேராக்கும் மோனிவிட்டுக்கும் இப்போ ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒன்று போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு ரெட் கலர் டவேரா ஒன்று வந்திருக்கும், இங்க கிரீன். அந்த டவேராவை பத்தி பேசுறப்போ ஆக்சுவலா இந்த படத்துல அத்தனை ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப பிரமாதமா கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருந்தது. அண்ட் ரொம்ப அழகா அது படமாகவும் பண்ணப்பட்டிருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஃபைட் சீன் தான் செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீன் தான். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வைங்களேன், ரெட்டி கேங் நம்ம ரங்கா கேங்க அட்டாக் பண்ற அந்த பர்டிகுலர் ஃபைட் சீன். அங்க அந்த ஹிந்திக்காரங்களை வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னது போல அங்க இருந்துதான் இந்த ரங்கா யாரா இருப்பாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை ஆடியன்ஸ்க்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டே போயிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் காட்சியில ரங்கா எப்படி ஆக்ட் பண்றான், ஐ மீன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றான், லேட்டர் அவனே அந்த ஹிந்திக்காரங்கள என்ன பண்றான், யாரா நீ, அது ஒரு முறையும் திரும்பி நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க ரிவீல் பண்ற காட்சி கிளைமேக்ஸ்ல. அவனுக்கு என்னதான் பிரச்சனை, அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகாவே எழுதியிருப்பாங்க இந்த படத்துல. ரொம்ப சீரியஸான ஒரு காட்சி ஒன்று போயிட்டு இருக்கும். அப்ப ரங்கா பேசுற ஒரு டைலாக் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட ஒருத்தர் லைக் பண்றது இல்லைங்கிற அந்த ஒரு டைலாக் வில் டிஸ்கிரைப் ரங்கானா யாருங்கிறத. ஸ்பாய்லராங்கிறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருங்க. இன் சிம்பிள் டேர்ம் திஸ் ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் அ மேன் who is longing for a pure love. அவனோட அந்த பேக் ஸ்டோரி, அவனுக்கான அந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையில கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் அவன் யாரை ரொம்ப நேசிக்கிறானோ யாரை ரொம்ப நம்புறானோ அவங்களாலதான் ஏமாத்தப்பட்டுட்டே இருப்பான். அதுதான் இங்கேயும் தொடரும். அதனாலதான் அவன் இப்படி ஒரு கேரக்டரா மாறி இருப்பான். ஒரு குழந்தையாதான் அந்த கேரக்டர் அவங்க போட்டுறவே பண்ணுவாங்க. தட் வாஸ் அ டேம் அண்ட் ஹை இன் ரைட்டிங். என்ன கேட்டீங்கன்னா அந்த ரங்காங்கிற அந்த ஒரு கேரக்டரை வச்சு மட்டுமே இவங்க தனியா ஒரு அனிமி சீரிஸே ஒன்று கிரியேட் பண்ணலாம், டெவலப் பண்ணி. எனக்கு இந்த ஐடியாவே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் வந்தது. அந்த கேரக்டர் ஓடியார வரப்போ அதை வச்சு அனிமியா பண்ணி இந்த கிரெடிட் எல்லாம் போடுவாங்க. அப்போதான் எனக்கு இது ஸ்பார்க் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு கேரக்டர் தான் அது. அவ்வளோ கண்டென்ட் அந்த கேரக்டர்ல இருக்கு. அதை இன்னும் அவங்க டெவலப் பண்ணி ஒரு தனியா அனிமி சீரிஸே ஒன்று பண்ணலாம். டெஃபினட்டா பிச்சுக்குங்க, சந்தேகமே வேணாம். மோலிவுட்ல எனக்கு நாடோடி கொட்டுன்னு நினைக்கிறேன், கஃபூர்கா தோஸ்துன்ற ஒரு கேரக்டர் ஒன்று நம்ம மமுக்காயா பண்ணியிருப்பாரா, அதை வச்சு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேரளால டிவி சீரிஸே கூட அந்த கபூர்காங்கிற கேரக்டர் வச்சு பண்ணியிருக்காங்களாம். ஐ மீன் அது ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி கேரளால டிவியில போயிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த டைம்ல நான் வீடியோ பண்ணப்போ அது கேள்விப்பட்டேன். அங்க அந்த டைம்லயே அந்த மாதிரியான ஐடியாலாம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அதுல எல்லா விதத்துலையும் ஒருத்தான ஒரு கேரக்டர் இந்த ரங்கா. இதை அவங்க இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ணணும், பார்ப்போம்.
அண்ட் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் இது ரெண்டுமே இந்த படத்துல டாப் நாச்சு. அதுக்கு மேல எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டைல் ஆஃப் நரேஷன்ல நம்ம எத்தனையோ படங்கள் மலையாளத்துல கூட பார்த்தாச்சு. ஆனா என்னை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண படம்னா அது வந்து தள்ளுமாலா தான். அது டெக்னிக்கலா சொல்றேன். அதுக்கு நிகரான ஒரு டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இங்கேயுமே இருந்தது. தன்னமலா நான் இப்போ பார்த்தே 1 or 2 years மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். ஆனால் அந்த படம் பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடைச்சதோ, எவ்வளோ ஒரு நல்ல வைப் ஒன்று கிடைச்சதோ, அது அப்படியே இப்போ இந்த படம் பார்த்தப்போ எனக்கு கிடைச்சது. இது ஒரு பெரிய கேப்பு. இடையில எவ்வளோ நல்ல படங்கள் வந்தாலும் இந்த மாதிரியான வைப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு, தள்ளுமலா கொடுத்து அந்த வைப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு எந்த படமும் இல்லை. ஐ திங்க் இது அதை பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ பார்க்குறேன் சில படங்களை நம்ம தேட்டரில் ரசித்து பார்த்த சில படங்களை ஓடிடியில் பார்த்துட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட பிரேமலு ஹாட்ஸ்டாருக்கு வந்ததுக்கப்புறம் அதை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம். ரொம்ப அந்த படத்தெல்லாம் தேட்டரில் நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோம் க்ரௌடோட. இது நிறைய படங்களுக்கு நடக்குது. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வைப் பண்ண வேண்டிய ஒரு மெட்டீரியல். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃபாக நீங்கள் பிளாங்காக வைப் பண்ணலாம். எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்குள்ளே முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நகர்ந்துடும். கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பிட் லென்த்தியாக இருக்கும், பட் ஒர்த்து வருமா. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகி வைப் பண்ண ஆரம்பிங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் கிளம்பி போங்க நான் தேட்டருக்கிட்டே.